முட்டை பிரியாணி பண்ண போகிறோம். நான் உங்கள் மைசாராஜன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் வந்து முட்டை பிரியாணி பண்ண போகிறோம். அது ரொம்ப எளிமையாகவும் சீக்கிரமாக செய்கிற மாதிரி சொல்லி தருவோம். ஏன்னா இந்த ஒரு வீட்டில் திடீர்னு கெஸ்ட் வந்துட்டாங்க, ஒரு 4 முட்டை வீட்டில்னா ஒரு பிரியாணி மாதிரி டக்குன்னு வச்சு செஞ்சு கொடுத்துடலாம் ஈஸியாக. டக்குன்னு எல்லாமே வறுத்தரைக்கிறது தான். அடுத்த 1/2 மணி நேரத்தில் பிரியாணி ரெடி ஆகிடும். அந்த மாதிரி கொஞ்சம் ஈஸியாக நம்ம வீட்டில் என்ன பொருள் இருக்கோ அதை வச்சு ஈஸியாக சொல்லி தந்துடுவோம். ஓகே, வாங்கி கிச்சனுக்குள்ளே போகலாம். முட்டை பிரியாணிக்கு முட்டை வைக்க போகிறோம். இன்றைக்கி ஒரு 10 முட்டை வச்சுருக்குறோம். நம்ம ஒரு திடீர்னு ஒரு 5 பேர் வந்துட்டு ஒரு 5-6 பேர் வீட்டுக்கு ஒரு கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா டக்குன்னு அது ஒரு முட்டை பிரியாணி அப்புறம் நம்ம கறி வாங்கிட்டு வந்து வெட்டி அது கொஞ்சம் லேட் ஆகிரும். ஒரு முட்டை பிரியாணி மாதிரி பண்ணி கொடுத்துட்டோம்னா அவங்களுக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். அதனால் கொஞ்சம் ஈஸியாக சொல்லித்தர மாதிரி ஒரு பிரியாணி செய்யணும். அடுத்து முட்டை வைக்க போகிறோம். வேக வச்சுட்டு அப்போ பார்ப்போம். முட்டை வேக வச்சாச்சு. இப்போ முட்டை பிரியாணிக்கு வேணுங்கிற பொருள் சொல்லிடுறேன். தக்காளிகள் 600 கிராம் தக்காளி இருக்குது. இதை நான் அரைக்க கொடுக்குறேன். 800 கிராம் வெங்காயம் இருக்குது நம்மகிட்ட. 600 கிராம் தாளிக்கிறதுக்கும் 200 கிராம் அரைக்கிறதுக்கும். இந்த 200 கிராம் அரைச்சி ஊற்றினா மசாலா நல்லாயிருக்கும். அந்த பிரியாணியோட டேஸ்ட் தனியாக இருக்கும். அதனால தான் அரைக்கிறது. அரைக்க கொடுக்குறேன். இது போக பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, சீரகம் 2 கிலோவுக்கு நான் அளவாக காமிக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் வீட்டில் எடுத்து செய்யுங்க. ஒரு 10 ஏலக்காய், ஒரு டீஸ்பூன் சீரகம், 2 டீஸ்பூன் சோம்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் தாஜீரா, ஜாதிப்பூ 2, சோம்பு 3, ஒரு 20 கிராம் பட்டை, ஒரு 15 கிராம்பு. இது வந்து இவ்வளவோ அரைக்க கொடுக்குறோம். அரைச்சதுக்கப்புறம் தாளிக்கும்போது காமிக்கிறேன். இது நல்லா அரைச்சி போட்டோம்னா அந்த மனம் அது எண்ணெயில் வதக்கும்போது நல்லா மனம் வரும். அதுக்காக அது அரைக்கிறது. அப்புறம் நம்மகிட்ட வீட்டில் இதெல்லாம் ஒரு ஐட்டம்லாம் இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் வீட்டில் இருக்கும். இதை டக்குன்னு அரைச்சி புதுசாக ஒரு வீட்டுக்கு ஒரு கெஸ்ட்டு வந்துட்டாங்க, அதுக்கான கருன்னு ஒரு அரை 1/2 மணி நேரத்தில் பிரியாணி ரெடி ஆகிடும். அந்த அளவுக்கு கொஞ்சம் சிம்பிளாக சொல்லி தந்துருக்கிறேன். ஓகே, இப்போ அதை அரைக்க கொடுக்கலாம். இப்போ நம்ம 2 கிலோ முட்டை பிரியாணி போடுறோம். அதுக்கு ஆயில் ஊற்றிருக்கேன். 2 கிலோ 1/2 லிட்டர் ஆயில் ஊற்றிருக்கிறேன். இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். தாளிக்கிறதுக்கு சும்மா ஃப்ரெஷ் 2 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு 2 பட்டை, ரெண்டு சாரணை எடுத்து ஒரு ஜாதிப்பு பாதி, அவ்வளோதான் போதும். இது வந்து ஜஸ்ட் தாளிக்கிறதுக்கு. ஏன்னா அந்த எண்ணெயில் அந்த பட்டை கிராம்பு நல்லா பொரிஞ்சிருச்சுன்னா அதோட ஓப்பன் பண்ணும்போது அந்த ஸ்மெல் நல்லாயிருக்கும். அதனால் தாளிக்கும்போது இது சும்மா பேருக்கு ஒரு 2 பீஸு வீட்டில் போட்டுக்குங்க. நல்லா போட்ட கிராம்பு வெடிச்சுன்னா எண்ணெய் காஞ்சிச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் ஏற்கனவே 200 கிராம் வெங்காயம் நம்ம அரைச்சிருக்கிறோம். இப்போ 600 கிராம் வெங்காயம் போடுறோம். 1 கிலோவுக்கு 300 கிராம் வெங்காயம், 2 கிலோவுக்கு 600 வெங்காயம் போட்டு மொத்தம் 200 வெங்காயம் அரைச்சாச்சு. 600 வெங்காயம் தாளிக்கிறதுக்கு போட்டுக்கிறோம். பொதுவாக பிரியாணி அளவு எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான். அரைச்சி போட்டால் பிரியாணி கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த மசாலா சேரும்போது அந்த மசாலாவோட பட்டை கிராம்பு அதெல்லாம் சேரும்போது வெங்காயம் மசாலாவோடு சேரும்போது அந்த பிரியாணி சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து உங்களுக்கு ஒரு ஈஸியான மெத்தட். அரைக்கிறது கொஞ்சம் டக்குன்னு அரைச்சிடலாம்.
இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் பிரியாணி சாப்பிட்றதுக்கு. நல்லா மசாலாவோடு சேர்ந்து அந்த பிரியாணி நல்ல குவாலிட்டியாக இருக்கும். அதுக்காக தான் அரைச்சி போடுறது. வெங்காயம் இந்த அளவுக்கு 80% வந்துருச்சு. இந்த டைமில் மல்லி புதினா 25 கிராம் மல்லி 25 கிராம் புதினா அரைச்சி வச்சுருக்கேன். 10 பச்சை மிளகாய் அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் போடுறேன். மல்லி புதினா வெந்த உடனே லைட்டாக அந்த ஸ்மெல் வரும்போது 50 கிராம் இஞ்சி, 1 கிலோவுக்கு 50 கிராம் இஞ்சி, 50 கிராம் பூண்டு, 2 கிலோவுக்கு 100 கிராம் இஞ்சி, 100 கிராம் பூண்டு போடுறோம். ஏன் 50 கிராம் இஞ்சி 50 கிராம் பூண்டு போடுறோன்னா, இது வேறு முட்டை பிரியாணி, ரொம்ப காரம் வந்துடக்கூடாது. இது ஒரு மைன்யூட்டான காரம் இருக்கான, அதனால தான் 50 கிராம் இஞ்சி 50 கிராம் பூண்டு போடுறோம். காரம் அந்த இஞ்சி பூண்டோட காரம் தொண்டையில் பிடிக்கும். அது பிடிக்காமல் இருக்கிறதுக்கு தான் 50 கிராம் இஞ்சி 50 கிராம் பூண்டு போட்டுக்கிறோம். ஒரு 25% வெங்காயம் இஞ்சி பூண்டு வெந்தால் போதும். ஏன்னா மீண்டும் அது நம்ம தக்காளி இதெல்லாம் வதக்குவோம். 25%லேருந்து 50% வெந்தால் போதும். இப்போ ஓரளவுக்கு 50% வெந்துருச்சு இஞ்சி பூண்டு. அந்த ஸ்மெல் ரா ஸ்மெல் பாதி போனால் போதும். பாதி மிச்சம் தக்காளியில் வெந்துக்கும். நம்ம தக்காளி அரைச்சி ஊற்றுறோம்ல அதில் வெந்துடும். இப்போ இந்த ஸ்டேஜில் லேசாக அடி உட்காரும். என்னென்னா அந்த இஞ்சி பூண்டோட இது லைட்டாக அடி உட்கார போகும்போது நம்ம அந்த வெங்காயம் தக்காளி அரைச்சி வச்சுருக்கிறோம், அதை போடுறோம். 600 கிராம் வெங்காயம் தாளிக்க போட்டுருக்கோம், 200 கிராம் அரைச்சிருக்கோம், 600 கிராம் தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம். ரெண்டும் ஒன்றா இருக்குது. இப்போ அதை ஊற்றுறோம். அந்த எப்படி நமக்கு ஒரு 50% இஞ்சி பூண்டு வந்துருக்குன்னு தெரிஞ்சுன்னா அடியில் லேசாக உட்கார ஆரம்பிக்கும். அந்த இஞ்சி பூண்டோட இது லேசாக நம்ம கலக்கும் போது இப்படி தெரியும். அப்போ அடியில் லைட்டாக உட்கார போகும்போது ஒரு 50% இஞ்சி பூண்டு வந்துச்சுன்னு அர்த்தம். அந்த டைமில் தக்காளி ஊற்றிடுங்க. அப்போது அடி உட்காராது. எப்பவும் பாத்திரத்தில் இஞ்சி பூண்டு போட்டதுக்கப்புறம் வேக அடி உட்காரும். அந்த டைமில் இந்த தக்காளி அரைச்சி ஊற்றிட்டோம்னா, தக்காளி அரைச்சாலும் சரி, தக்காளி வெட்டி போட்டாலும் சரி, அந்த டைமில் போட்டணும். அப்போ போட்டோம்னா நம்மளுக்கு அது அடி உட்காராது. பிரியாணி நீங்கள் தம் போடும்போது அப்போ நாங்கள் 50 கிலோ 100 கிலோ 500 கிலோ போடுவோம். 500 கிலோ போடும்போதும் அந்த அடி உட்காராத பதத்தில் கொண்டு வரது இதுதான். சிலவங்க ரொம்ப ஹை பீம் வச்சு ஐஸ் ஸ்டீம் வச்சு போட்டு அடி உட்கார வச்சுருவாங்க. அடியில் பிரியாணி போட்டால் எப்போவுமே அடி உட்காரக்கூடாது. நம்ம பாத்திரம் கழுவி எப்படி வைக்கிறோமோ அதே மாதிரி தம் போட்டு இறக்கும் போதும் அந்த பாத்திரம் அப்படி இருக்கணும். தக்காளி ஒரு 50% வந்துருச்சு. 2 கிலோ அரிசிக்கு 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறோம். அதே போதுமானதாக இருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச பட்டை கிராம்பை போடுறோம். மிளகாத்தூள் போட்டோன்னே போட்டுடலாம். ஏன்னா அப்போ தான் அது வேக்காடு சரியாக இருக்கும். லைட்டாக ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள். ஏன்னா சாப்பாடு ரொம்ப ஒயிட்டாக தெரிஞ்சிடும். ஒயிட்டாக தெரியக்கூடாது சாப்பாடு. லேசாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். தயிர் ஊற்றுறோம். ரெண்டாவது தக்காளி வெந்த உடனே அந்த பட்டை கிராம்பு போட்டோடனே அடி உட்கார ஆரம்பிக்கும். இஞ்சி பூண்டு போட்டோன்னே எப்படி அடியில் உட்காருதோ அதே மாதிரி பட்டை கிராம்பு பொடியும் மிளகாத்தூள் போட்டோன்னே லைட்டாக உட்கார ஆரம்பிக்கும். அப்போ அந்த பட்டை கிராம்பு எல்லாம் வெந்துருச்சுன்னா தான் அந்த டைமில் நம்ம தயிர் ஊற்றுறோம். இப்போ ஒரு லெமன் போடுறோம். இப்போ லெமன் போட்டாச்சு. தயிர் ஊற்றினோடனே மறுபடியும் அந்த பாத்திரத்தில் அந்த பட்டை கிராம்பு அடி உட்காராது. இப்போ அந்த பட்டை கிராம்பு நல்லா வேக்காடு வந்துருச்சு. அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த மனம் அந்த பட்டை கிராம்போட வாசம் வரும். இந்த டைமில் தயிர் ஊற்றிட்டோம், எலுமிச்சம்பழம் போட்டாச்சு. இப்போ தண்ணி ஊற்றுறோம். ஏன்னா இதில் ஒன்றுமே கிடையாது, வெறும் இந்த பட்டை கிராம்பு தக்காளியோட தான் பிரியாணியை கொண்டு வரணும். இந்த மாதிரி அல்வா பதத்தில் இருக்கணும். இப்போ இது சரியான பதம் இப்படி இருக்கணும்.
இந்த பக்கெட்டு ஒரு பக்கெட் 2 கிலோ. இது ஒரு பக்கெட் நம்ம அரிசி போட்டுக்கிறோம். இதுக்கு 1.5 தண்ணி ஊற்றுறோம். இப்போ உப்பு போடுறோம். 1 கிலோவுக்கு 1 பிஞ்ச், 2 கிலோவுக்கு 2 பிஞ்ச். இதே கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் அதாவது சில உப்பு கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்கும், கொஞ்சம் ஒரு உப்பு காரம் கம்மியாக இருக்கும். 2 பிஞ்சு போடுங்க. 10 ரெண்டாக போட்டுக்கலாம். எந்த காரணம் கொண்டும் எப்போவுமே எந்த இதுலேயும் அஜினா நாங்கள் சேர்க்கறது இல்லை. அஜினா நாங்கள் போடவே மாட்டோம். எவ்வளோ எத்தனாயிரம் பேர் சமைச்சாலும் சரி நாங்கள் அஜினா சேர்க்கறது இல்லை. என்ன உண்டோ அது நேச்சராக பண்ணுவோம். ஏன்னா இன்னும் எப்போவுமே நாங்கள் அந்த அஜினா சேர்க்காது. என்னென்னா நாளைக்கு எதாவது சாப்பிட்டு எந்த நம்ம மண்டபத்தில் இப்போ 2000 பேர் 3000 பேர் சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு அவங்களுக்கு ஏதாவது ஒன்று நஞ்சு கறிப்போ ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னா நாளைக்கு என்ன சமைச்சது சரியில்லை அப்படிம்பாங்க. அதனால் நாங்கள் எப்போவுமே அஜினா எந்த பொருளுக்கும் அஜினாவே சேர்க்கறது இல்லை. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ உப்பு பார்க்குறோம். உப்பு பார்க்கும்போது லைட்டாக ஒரு 10 பாயிண்ட் தண்ணியில் ஜாஸ்தி உப்பு இருக்கணும். அடித்தொண்டையில் லைட்டாக கரிச்ச மாதிரி இருக்கணும். அந்த தான் உப்பு கரெக்டாக இருக்கும். இப்போ தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அரிசியை போடுறோம். அரிசி 2 வாட்டி நல்லா வாஷ் பண்ணி ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் ஊற வச்சுருக்கிறோம். இந்த அரிசி 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் ஊறினா போதும். 1/4 மணி நேரம் அரிசி ஊறுறதுக்கு, 1/4 மணி நேரம் தாளிக்கிறதுக்கு, 1/4 மணி நேரம் தம் போடுறதுக்கு, 3/4 மணி நேரத்தில் பிரியாணி ரெடி ஆகிடும். உப்பும் போடுறோம். பொதுவாக முட்டை பிரியாணினா கடைகளெல்லாம் முட்டை பிரியாணினா முட்டையை வேக வச்சு இந்த பிரியாணியை சாப்பாடு தட்டில் முட்டையை வச்சு அதுக்கு மேலே சாப்பாடை வச்சு கொடுப்பாங்க. அதான் முட்டை பிரியாணி. முட்டை இருந்தால் முட்டை பிரியாணி. நம்ம என்ன செய்வோம்னா முட்டையை பிரியாணிக்குள்ளே போட்டு தம் பண்ணிடுவோம். ஏன்னா அதோட மசாலா உப்பு எல்லாமே அந்த முட்டையில் பிடிக்காது. முட்டை பிரியாணிங்கிறது அதுதான். கடையில் கொடுக்குற முட்டை பிரியாணினா அவங்க என்ன செய்கிறாங்கன்னா ஒரு முட்டையை உச்சியில் வைப்பாங்க, தட்டில் வச்சு மேலே சாப்பாடை வச்சு ஒரு கலக்கி அது பிரியாணி கொடுத்துருவாங்க. அதெல்லாம் முட்டை பிரியாணினா சாப்பாடுக்குள்ளே முட்டை வேகணும். அதுதான் முட்டை பிரியாணி. அதில் உள்ள காரம் உப்பு எல்லாமே முட்டைக்கு பிடிக்கணும். முட்டை சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். நம்ம கறிக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா, கறியில் எப்படி உப்பு காரம்லாம் பிடிக்குதோ அதே மாதிரி முட்டையிலையும் அந்த உப்பு காரம் பிடிக்கணும். பாருங்கள், இப்போ நம்ம தம் போடும்போது முட்டையை போட்டு தான் தம் போடுவோம். இப்போ பிரியாணி அரிசி போட்டு 2 நிமிஷம் ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. நல்லா தலன்னு கொதிக்குது. இந்த மாதிரி கொதிக்கிற டைமில் நம்ம தம்முக்கு ரெடி பண்ணிடணும். ஏன்னா இதுவும் இந்த அரிசி மிச்ச தண்ணி வேகும்போது தம் ரெடி ஆகிடும். தம் ரெடி ஆனால் மேலே போட்டுடலாம். நீங்கள் வீட்டில் செய்யும்போது தம் தேவையில்லை. கீழே ஒரு தோசைக்கல்லை வச்சு அதுக்கு மேலே தூக்கி வச்சு மேலே ஒரு மூடியை போட்டு அதுக்கு மேலே ஒரு 5 கிலோ வெயிட் வர மாதிரி வச்சுருங்க. கரெக்டாக இருக்கும். இப்போ நாங்கள் தம் போட்டு பழகிட்டோம். இப்போ எனக்கு இட வசதி இருக்குது, தம் போடுறோம். வீட்டிலலாம் போட முடியாது. அப்போ நீங்கள் என்ன செய்யணும், சின்ன தோசைக்கல்லை கீழே வச்சு இந்த பாத்திரத்தை மேலே தூக்கி வச்சிங்கன்னா இளம் சூட்டில் வச்சு லைட்டாக கீழே அடுப்பு லேசாக எரியிற மாதிரி வச்சு இந்த பாத்திரத்தை ஒரு மூடியை போட்டு அப்படியே வச்சிட்டிங்கன்னா தம் ஆகிக்கும். தண்ணியும் அரிசியும் மட்டமாக வந்துருச்சு. நேரத்தில் நம்ம வேக வச்ச முட்டையை போடுறோம். ஏன் முட்டை உள்ளே போடுறோன்னா அந்த முட்டை மசாலா உப்பு எல்லாம் சேர்ந்து அந்த முட்டையில் பிடிச்சிக்குவோம். ஒன்றும் உடையாது. நீங்கள் முட்டை உடஞ்சிடும்லாம் நினைக்க வேண்டாம். அப்படியே முட்டை சாப்பிட்ற செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அரிசியும் தண்ணி மட்டமாக இருக்குது. இப்போ தம் போடுறோம். தம் போட்டாச்சு. லேசாக கீழே லைட்டாக மெழுகு மாதிரி அடுப்பு எரியும். 2 நிமிஷம் 3 நிமிஷம் இருந்தால் போதும். சைடில் ஆவி வரும். ஆவி வரும்போது கீழே ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, 3 நிமிஷம் ஆச்சு தம் போட்டு. சைடில் லேசாக ஆவி வருது. ஆவி வரும்போது கீழே உள்ள அடுப்பை ஸ்டிம்மை ஆஃப் பண்ணிடுறோம். ஒரு ஐஸ் பீட் கொடுத்து ஓகே அவ்வளோதான், ஆஃப் பண்ணியாச்சு. மேலே போட்டுக்க தொட்டி எரியட்டு. கரெக்டாக 1/4 மணி நேரம் கழித்து மீண்டும் அடுப்பை ஓப்பன் பண்ணி பிரியாணி ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். தரமான ஒரு முட்டை பிரியாணி ரெடி. இப்போ தம் போட்டு 1/4 மணி நேரம் ஆச்சு. இந்த அளவுக்கு பவுடராக இருக்கணும். இப்போ தம் போட்டு 1/4 மணி நேரம் ஆனால் அந்த மாதிரி ஆயிரும். இப்போ ஓப்பன் பண்ணுறோம்.
நல்ல தம்மாக இருக்குது சாப்பாடு. சாப்பாடு அருமையாக வெந்து நல்ல மணமாக எப்படி முட்டை எப்படி வந்திருக்கு, சாப்பாடு எப்படி பழம் மாதிரி வந்திருக்கு பார்த்தீங்களா? அப்படி உதிரியாக சாப்பாடு, அரிசி முட்டை எல்லாம் வேக்காடு கரெக்டாக இருக்குது. அந்த மாதிரி இருக்காங்க சாப்பாடு. முட்டை மசாலாவோடு இருக்கா? இந்த மாதிரி பிரியாணிக்குள்ளே முட்டையை போட்டு வேக வச்சாதான் முட்டை பிரியாணி. முட்டையை வேக வச்சு தனியாக போடுறதில்ல, அது தம்முக்குள்ளே போடாது. நான் கோயம்புத்தூர் கவுண்டம்பாளையத்தில் மைசா கட்டிங்னு வச்சுருக்கிறேன். ஈவென்ட் வரைக்கும் உங்கள் பட்ஜெட் சின்ன பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் 100 பேர்லேருந்து 5000 பேர் வரைக்கும் செஞ்சு தருவோம். உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி எங்களால் முடிஞ்சாலும் குவாலிட்டி நல்ல ஒரு குவாலிட்டி பண்ணி கொடுப்போம். என்னோடய ஃபோன் நம்பர் வந்து 97 50 52 82 50. நன்றி, வணக்கம். மைசா ராஜன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.